டெய்லியும் ஒரே வகையான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 30 நாளைக்கு 30 வெரைட்டியான ஸ்நாக்ஸை எப்படி ஈஸியாகவும் சட்டுன்னு செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. சாக்லேட் டிப் பனானா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பிளேட்டில் ஒரு பனானாவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பீஸ் அளவுக்கு சாக்லேட் எசன்ஸை நம்ம உருக்கி வச்சுருக்கிறத இதில் நம்ம ஊற்றிக்கலாம். ஸ்லோவாக எல்லா பனானாவையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்லோவாக இதில் ஊற்றிட்டு உங்ககிட்ட இருக்கிற ஸ்ப்ரிங்கிள்ஸோ இல்லை கோல்டன் ஸ்ப்ரிங்கிள்ஸோ இதில் கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான சாக்லேட் டிப் பனானா ரெடி. ஹனி சில்லி பொட்டேட்டோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு மிளகாத்தூளையும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பொட்டேட்டோவை ஸ்லைஸ் பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா ஃபுல்லாகவே அந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இப்போ தேவையான அளவுக்கு ஹனியவும் இதில் சேர்த்திக்கோங்க. ஸ்லோவாக சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட்டுக்காக நம்ம ஹனியை சேர்த்திருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக எல்லையும் இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ அது ஒரு காய்கறிலாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஹனி சில்லி பொட்டேட்டோ ரெடி. பிரெட் மஞ்சூரியன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸையும் இதில் போட்டுட்டு ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தை சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகமையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு முழு தக்காளியும் இதில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூளையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பையும் இதில் சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டையும் இதில் நம்ம சேர்த்திட்டு அந்த மசாலா ஃபுல்லாகவே அந்த ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பிரெட் மஞ்சூரியன் ரெடி. ஸ்வீட் போஹா வித் நட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப்பில் ஒரு கரண்டி அளவுக்கு போஹாவை இதில் நம்ம சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு அந்த சர்க்கரை ஃபுல்லாகவே அந்த போஹாவில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சின்ன பீஸாக உடச்சி வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை, பாதாம் இது எல்லாமே சேர்த்திட்டு இது இப்போ ஒரு கப்பில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஸ்வீட் போஹா வித் நட்ஸ் ரெடி. வெஜிடபிள் போஹா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக சீரகத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்திட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் இதில் சேர்த்திட்டு இப்போ நல்ல பீன்ஸை துருவி வச்ச பீன்ஸை இதில் போட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு ஒரு கையளவுக்கு கேப்சிகமையும் இதில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூளையும் இதில் சேர்த்திட்டு மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு போஹாவையும் இதில் சேர்த்திட்டு அந்த மசாலா ஃபுல்லாகவே போஹாவில் ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அதை ஒரு பவுலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான வெஜிடபிள் போஹா ரெடி.
புல்சை பிரெட் டோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் ஒரு பேன் அளவுக்கு ஒரு பெரிய ப்ரெட்டை இதில் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன கப்பை நடுவில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட்டாக இருக்கும். இதுதான் புல்சை. இதுக்கு நடுவில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் ஒரு முட்டை போட்டிங்கன்னா ஒரு புல்சை, 2 முட்டை போட்டிங்கன்னா 2 புல்சை. இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஆகும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸையும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா முட்டை பாயில் ஆன உடனே இது எல்லாமே போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திட்டு இப்போ டக்குன்னு இந்த ப்ரெட்டை கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நல்லாவே அந்த எக்கு அதுக்கப்புறமா அந்த ப்ரெட் எல்லாமே நல்லாவே டோஸ்ட் ஆகும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான புல்சை பிரெட் டோஸ்ட் ரெடி. பிரெட் பட்டர் ஜாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பிளேட்டில் ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டில் இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டரை இதில் தடவி வச்சுக்கோங்க. இந்த ப்ரெட்டு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இப்போ இன்னொரு பக்கம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜாமையும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ப்ரெட்டு ஃபுல்லாகவே இதில் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இதை அப்படியே இப்படி ஆப்போசிட்டாக நீங்கள் மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டான பிரெட் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ அதை ஒரு பிளேட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பிரெட் பட்டர் ஜாம் ரெடி. ராகி ஆப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப்பில் ஒரு கரண்டி அளவுக்கு ராகி மாவை இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு பவுடர் சுகரையும் இதில் சேர்த்திட்டு ஒரு கரண்டி அளவுக்கு அரிசி மாவையும் இதில் நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியவும் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தால் தான் நம்ம கரெக்டாக ஆப்பத்தை நம்ம இதில் சுட முடியும். இப்போ இது ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராகி மாவை இதில் நம்ம போட்டுக்கிட்டு ஆப்பம் மாதிரி நல்லா சுற்றி ஊற்றிக்கோங்க. இந்த மாவை இந்த மாதிரி சுற்றி ஊற்றிக்கோங்க. இப்போ சின்னதாக ஒரு ஆப்பம் நம்ம ராகி ஆப்பம் சுட போகிறோம். இப்போ அழகான ஒரு ஷேப்பில் ராகி ஆப்பம் கொஞ்சமாக ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சமாக நம்ம எண்ணெயும் இல்லை சேர்த்திட்டு நல்லா திருப்பி விட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ராகி ஆப்பம் ரெடி. கொண்ட கடலை சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கடுகையும் இதில் நம்ம சேர்த்திட்டு ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இதில் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு வரமிளகாயும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு கொண்டக்கடலையும் இதில் நம்ம சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். இப்போ மேலே கொத்தமல்லியை தூவி ஒரு கப்பில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கொண்டக்கடலை சுண்டல் ரெடி. பொட்டேட்டோ கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு குக்கர்ல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு 2 பொட்டேட்டோ தோல் உரிச்சு போட்டுக்கோங்க. ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோ நல்லாவே வெந்திருக்கும். இப்போ நல்லா மசிச்சு ஒரு பவுலுக்குள்ளார போட்டுட்டு நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ண பிரெட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம், கொஞ்சமா கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிளகாத்தூள், கறி மசாலா தூள், மல்லித்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இது எல்லாமே போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கட்லெட் ஷேப்ல நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு ஒட்டாம நம்ம நல்லாவே எண்ணெய்க்குள்ளார பிரிஞ்சு போட்டுக்கலாம்.
இப்ப நல்லாவே நுரையா வர ஆரம்பிச்சிடும். ஒட்டாம பாத்துக்கோங்க, கைவிடாம அப்படியே மிக்ஸ் பண்ணி திருப்பி திருப்பி போடுங்க. அது பபிள்ஸ் கம்மியானாதான் நம்ம நல்லாவே வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா தகன் கோல்டன் ஷேப்ல மின்ன ஆரம்பிச்சிடும். இப்ப இது எல்லாமே ஒரு பிளேட்ல மாத்தி சாஸை வச்சு பாத்தீங்கன்னா நமக்கு சுவையான பொட்டேட்டோ கட்லெட் ரெடி. பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு மிக்சி ஜார்ல 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 கப் சர்க்கரை, 2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், இது எல்லாமே போட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இப்ப அதை எல்லாமே ஒரு பவுல்ல மாத்தி 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவு மாதிரி பிசைஞ்சு நல்லா நைஸா ரவுண்டு பிடிச்சி ஒரு பிளேட்ல வச்சு பாத்தீங்கன்னா நமக்கு சுவையான பொட்டுக்கடலை உருண்டை ரெடி. கேரமலைஸ்டு பனானா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு பேன்ல 1 ஸ்பூன் நெய்யை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப ரவுண்ட் ஷேப்பா கட் பண்ண பனானாவை அப்படியே சுத்தியுமே போட்டுக்கோங்க. இப்ப 1 ஸ்பூன் சர்க்கரையை அப்படியே தூவி விட்டுக்கோங்க. இப்ப பனானாவை திருப்பி போடணும். ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் சர்க்கரை 1 ஸ்பூன் அப்படியே தூவி விட்டுட்டு நல்லா கேரமலைஸ்ட் ஆகிற வரைக்கும் அந்த பனானாவை அப்படியே விட்டுருங்க. இப்ப அதை இன்னொரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி 1 ஸ்பூன் ஹனியை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு சுவையான கேரமலைஸ்டு பனானா ரெடி. சோயா 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு குக்கர்ல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு சோயாவை 2 கப் சோயா அதுல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நுரையா வரும். இப்ப நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா தண்ணியை புழிஞ்சு எடுத்து ஒரு கப்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்ப எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முறையா வரும். முறையெல்லாம் அடங்கியதுக்கு அப்புறமா இப்ப நல்லா மொறுன்னு வர ஆரம்பிச்சிடும். இப்ப இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா நமக்கு சுவையான சோயா 65 ரெடி. பிரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு பொட்டேட்டோவை இந்த மாதிரி நீட்ட ஷேப்பா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெயை ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு இப்ப நம்ம நீட்ட பீஸா கட் பண்ண பொட்டேட்டோவை இதுல போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ண விட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி ஓரளவுக்கு மொறுன்னு வந்தோம்னா திரும்பியும் ஒரு கடாயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ஷேட்ல வர ஆரம்பிச்சிடும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்ப தேவையான உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா நமக்கு சுவையான பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. பிரெஞ்ச் டோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு பவுல்ல 1 எக் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு தேவையான உப்பு போட்டு கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1 டம்ளர் பாலையும் ஊத்தி நல்லா பீட் பண்ணிட்டு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிரெட் நல்லா சோப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 1 ஸ்பூன் நெய்யை ஊத்தி இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிரெட்டை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி 1 ஸ்பூன் ஹனியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் சர்க்கரை அப்படியே தூவி விட்டு எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு சுவையான பிரெஞ்ச் டோஸ்ட் ரெடி. பனானா ஸ்மூத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நேந்திர பழத்தை குட்டி பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப மிக்சி ஜார்ல கொஞ்சமா பாதாம், நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பனானா, கொஞ்சமா பால், 1 ஸ்பூன் ஹனி, இது எல்லாமே போட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு ஒரு டம்ளர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்ப கொஞ்சமா மேல ஐஸ் கியூபை போட்டு எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா நமக்கு சுவையான ஹை ரிச் புரோட்டீன் பனானா ஸ்மூத்தி ரெடி. சோயா சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணியை ஊத்திக்கோங்க. சோயா சங்க்ஸை மேல போட்டு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா பெரிய வெங்காயம், கேரட், கேப்சிகம், மாங்காய், ஸ்வீட் கார்ன், வெள்ளரிக்காய், தேவையான அளவுக்கு பெப்பர், 1 ஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், கொஞ்சமா மயோனைஸ், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா நமக்கு சுவையான ஹை ரிச் புரோட்டீன் சோயா சாலட் ரெடி. ராகி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப்ல 1 கரண்டி ராகி, கொஞ்சமா பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்புள்ள, பெரிய வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா தண்ணி, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பணியாரக்கல்ல எண்ணெயை நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இப்ப ராகி மாவை கொஞ்சமா அந்த பணியாரக்கல்ல ஊத்திக்கோங்க. நல்லாவே அது குக் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி போட்டுட்டு நல்லாவே அது வெந்திருக்கும். புசுன்னு நல்லா வெந்துருச்சு.
இப்போ அதை ஒரு கரண்டியில் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஹை ரிச் புரோட்டீன் ராகி பணியாரம் ரெடி. ஸ்கிராம்பிள்டு எக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப்பில் 2 எக்கை போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடையில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நம்ம பீட் பண்ணி வச்சுக்க எக்கை ஊற்றிக்கோங்க. அது கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும். அது உடையாத மாதிரி நம்ம கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் கழிச்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரேக் ஆகி வரும். அதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸை போட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஹை ரிச் புரோட்டீன் ஸ்கிராம்பிள்டு எக் ரெடி. எக் பேன் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுல ஒரு முட்டையை போட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 ஸ்பூன் மில்க், தேவையான அளவுக்கு கோதுமை மாவு, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல பட்டர் தடவி நம்ம பீட் பண்ணி வச்சுக்கிற பேட்டரை தோசை மாதிரி ஊற்றிட்டு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா தோசை மாதிரி நல்லா வெந்திருக்கும். இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஹனி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி சர்க்கரை அப்படியே தூவி விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஹை ரிச் புரோட்டீன் எக் பேன் கேக் ரெடி. பனானா சாண்ட்விச் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன்ல பட்டர் தடவிக்கோங்க. 2 பிரெட்டையுமே நல்லா மொறுன்னு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் டோஸ்ட் பண்ண மாதிரியே மொறுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு மேல பனானாவை சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மேல 1 ஸ்பூன் ஹனியை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பிரெட் டோஸ்ட் பண்ணதை அப்படியே மேல எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மில்கை அப்படியே சுத்தியுமே ஊத்திக்கோங்க. நல்லாவே டோஸ்ட் ஆயிருக்கும். இப்போ அதை ஆஃப் பீஸா கட் பண்ணி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு 1 ஸ்பூன் ஹனியை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஹை ரிச் புரோட்டீன் பனானா சாண்ட்விச் ரெடி. ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில 1 ஸ்பூன் பட்டர், கேரட், பீன்ஸ், 1 கப் ஸ்வீட் கார்ன், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பர், 1 ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லாவே பாயில் ஆகட்டும். இப்போ மேலே கொத்தமல்லியை தூவி ஒரு சூப் பவுல் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஹோட்டல் ஸ்டைல் ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி. மாங்காய் சாலட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுல்ல 1 கப் மாங்காய், கொஞ்சமா வெங்காயம், கேரட், டொமேட்டோ, கொத்தமல்லி, மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், கொஞ்சமா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல்ல எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான மாங்காய் சாலட் ரெடி. கேப்சிகம் சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுல்ல 1 கப் கேப்சிகம், 1 கப் குக்கும்பர், கொஞ்சமா வெங்காயம், கேரட், கொஞ்சமா ஸ்வீட் கார்ன், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், கொஞ்சமா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல்ல எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கேப்சிகம் சாலட் ரெடி. பீட்ரூட் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை, தேவையான அளவுக்கு உப்பு, 2 கரண்டி பீட்ரூட் ஜூஸ், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சு தோசை தவால சுத்தியுமே ஊத்திக்கிட்டு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பீட்ரூட் தோசை ரெடி. ராகி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் வெள்ளை ரவை, தேவையான அளவுக்கு உப்பு, 2 கரண்டி தண்ணி, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 5 நிமிஷம் கழிச்சு தோசை தவால சுத்தியுமே ஊத்தி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ராகி தோசை ரெடி. சீசி தோசை பேன் எடுத்து தோசை மாவை சுத்தியுமே ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா நெய் ஊத்திக்கோங்க. ரெட் சில்லி ஃபிளேக்ஸை சுத்தியுமே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீஸை உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அவ்வளோக்கா நீங்க ஸ்ப்ரிங்கிள் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறையவே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தா நமக்கு சூப்பரான சீசி தோசை ரெடி. அடுத்தது மினி பொடி இட்லி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்து பட்டரை போட்டுக்கோங்க. கடுகு, வெள்ளை எள்ளு, அது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பொடி இட்லி நல்லா பெரிய கரண்டியா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா பொடியா வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மினி இட்லி அதுக்குள்ள போட்டு நல்லா தாளிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கருவேப்பிலையை அப்படியே மலைச்சாரல் மாதிரி போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து பார்த்தா நமக்கு சூப்பரான மினி பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு.
அடுத்தது சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு சப்பாத்தியை நூடுல்ஸ் ஷேப்ல குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீளமா வரணும். இப்போ ஒரு கடாய் எடுத்து எண்ணெயை ஊற்றி ஒரு 5 கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஸ்லைஸ்டு ஆனியன் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, காரத்துக்காக மிளகாய் பொடி, கறி மசால் தூள் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி, ஸ்லைஸ்டு தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சப்பாத்தியை அதுக்குள்ளார போட்டு ஒரு கிண்டி விட்டு கொத்தமல்லாம் நமக்கு டாப்பிங்ஸ்க்காக அப்படியே மேலே தூவி விட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சு பார்த்தா நமக்கு சூப்பரான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி. அடுத்தது பொட்டேட்டோ சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாயில் பண்ண பொட்டேட்டோ நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசால் தூள், மல்லித்தூள் அது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பொட்டேட்டோ ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரெட்டை ஆஃபாக கட் பண்ணி டொமேட்டோ கெச்சப்பை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பொட்டேட்டோ ஸ்டஃப்பை நம்ம நடுவில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு பிரெட்டை அப்படியே கமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ பேன்ல அது ரெண்டையுமே மொறுன்னு ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பிளேட்ல நமக்கு தேவையான அளவு சில்லி ஃபிளேக்ஸ், சீஸ் அது எல்லாமே போட்டு பார்த்தா பொட்டேட்டோ சாண்ட்விச் ரெடி. இப்ப சுவையான சோயா சாலட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த சோயா சாலட் வந்து ரிச் இன் புரோட்டீன்ங்க. நீங்க ஒரு நாள் காலையில ஒரு பவுல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டேவே உங்களுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான ராகி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. ராகி வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு கண்டிப்பா ஒரு வாட்டியாச்சும் எடுத்துக்கணும். நான் சொன்ன மெத்தட்ல இந்த மாதிரி பணியாரமா செஞ்சு பாருங்க. ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சுவையான ஸ்கிராம்பிள்ட் எக் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. எக்க நம்ம நிறைய விதத்துல நம்ம சாப்பிட்டுருப்போம். ஆனா நான் சொன்ன இந்த ஈஸியான ட்ரிக்ல நீங்க செஞ்சு கொடுங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சுவையான பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இதை நம்ம குழந்தைங்களுக்கு கூட கொடுக்குறோம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பனானா சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இது வந்து ரிச் இன் புரோட்டீன். கண்டிப்பா நீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நீங்க எடுத்துக்கணும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பனானா ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நீங்க இந்த பனானா வந்து ரொம்ப ரிச் இன் புரோட்டீன். நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அதாவது நான் சொன்ன மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். பால் குடிக்காதவங்க கூட இதை சாப்பிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பொட்டுக்கடலை உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சுவையா இருக்குங்க. பொட்டுக்கடலை ரிச் இன் புரோட்டீன். நம்ம வெறும் பொட்டுக்கடலை குழந்தைங்களுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சுவையா இருக்குங்க. இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்ம கடையில தான் போய் வாங்கணும் இல்ல, நம்ம வீட்லயே 2 minutes சட்டுன்னு பண்ணிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான மீன் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ரொம்ப சுவையா இருக்குங்க. நம்ம மழை சீசன் டைம்ல ஈவினிங் டைம்ல ஒரு 2 மினிட்ஸ்ல சட்னி இந்த மாதிரி ஸ்பைசியா பண்ணோம்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பொட்டேட்டோ கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சுவையா இருக்கு, நல்லா மொறு மொறுன்னு. சின்ன பசங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 2 மினிட்ஸ் சட்னி பண்ணிடலாம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப கிளேஸ்ட் பனானா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சுவையா இருக்கு. நீங்க சின்ன பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் கண்டிப்பா இது டெய்லியுமே கேட்பாங்க. ஃப்ரூட் சாப்பிடலன்னா கூட இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ்ல கூட நீங்க வைக்கலாம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பிரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சுவையா இருக்கு. எக் ஸ்மெல் சுத்தமான வரல. ஒரு 2 மினிட்ஸ் சட்னி பண்ணிடலாம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. ஸ்வீட் கார்ன் வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்கும். ஸ்வீட் கார்ன் சூப்பை நம்ம ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடணும் இல்ல, நான் சொன்ன மெத்தட்ல வீட்ல ஈஸியாவே செஞ்சிடலாம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான மாங்காய் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சுவையா இருக்கு. மாங்காய் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும். இப்ப சுவையான குடமிளகாய் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சுவையா இருக்குங்க. குடமிளகாய் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி சேலடா செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பீட்ரூட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பீட்ரூட்ல நம்ம துவையெல்லாம் இல்ல பொரியலெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டு இருப்போம். ஆனா இந்த மாதிரி தோசையா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ராகி தோசை வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடலாம், ரொம்ப ஹெல்த்தி கூட, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சீசி தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. யாருக்குதான் சீஸ்னா பிடிக்காது? ரொம்ப சீஸியா தோசை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் இந்த சீசி தோசை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மினி இட்லி சூப்பரா இருக்கு. அந்த வெள்ளை எல்லாம் போட்டு நல்லா மொறு மொறுன்னு இருக்கு, கண்டிப்பா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நார்மலா நம்ம நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடுறத விட இந்த மாதிரி சப்பாத்தி நூடுல்ஸ் சாப்பிடுறது ரொம்ப ஹெல்த்திங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கு. பொட்டேட்டோ சாண்ட்விச் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த சாண்ட்விச் நடுல பொட்டேட்டோ அதெல்லாம் ஸ்டஃப் பண்ணி நம்ம சாப்பிடுறப்போ செம்மையா இருக்குங்க. ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான ராகி ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ரொம்பவே சுவையா இருக்குங்க. ராகி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம ராகி தோசையா கொடுத்தா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்வீட்டா செஞ்சு கொடுத்து பாருங்க, நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. சுண்டல் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொண்டக்கடலையும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரெண்டையுமே தனியா கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனா நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான சாக்லேட் டிப் பனானா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. பனானாவை வெறுமா கொடுத்தா நிறைய பேர் சின்ன குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனா மாதிரி சாக்லேட்ல டிப் பண்ணி கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான ஹனி சில்லி பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த ஹனி சில்லி பொட்டேட்டோவை நம்ம ஹோட்டல் ஸ்டைல்லே நம்ம செய்யலாம். நான் சொன்ன மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் ஸ்டைலே நமக்கு அந்த ஃப்ளேவர் எல்லாமே கிடைச்சிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான ஸ்வீட் போகா வித் நட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. போகா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் நட்ஸோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நியூட்ரிஷன் நல்லாவே நம்ம கிடைக்கும் உடம்புக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான வெஜிடபிள் போகா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நீங்க சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வெஜிடபிள் போகா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம், டேஸ்டாவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பிரெட் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. மலைக்கு காரசாரமா நீங்க ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பிரெட் மஞ்சூரியனை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம், டேஸ்டாவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பிரெட் பட்டர் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. பிரெட்ல பாதி ஜாமு, பிரெட்ல பாதி பட்டரை நீங்க தடவி கொடுத்தீங்கன்னா சின்னவங்க வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான புல்சை பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நீங்க நார்மலான பிரெட் டோஸ்ட் எல்லாமே சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி புல்சை பிரெட் டோஸ்டா சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஆச்சரியமாவும் பார்ப்பாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்னேன் 30 நாளைக்கு 30 வெரைட்டியான ஸ்நாக்ஸை உங்க வீட்டுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த ஸ்நாக்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாத்தையும் பார்க்கறேன். அது இருக்கும். பாய்.